மதுரையில ஆர்.பி. ஜெயக்குமார் அரசியல் ஞானி போல பேசுகிறாருன்னு அதே டிடிவி பேட்டி கொடுத்திருக்காரு. அப்படியா? ஏன்னா அது இன்னும் பார்க்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. குடும்ப கட்சி கிடையாது, கொடுக்கணும்னா எடப்பாடி தான் கொடுக்கணும் துரோகத்திற்குன்னு சொல்லி ரெண்டு பேருமே அந்த கண்டன வலியுறுத்துறாங்க. டிடிவியும் அந்த வழிமொழியும் அந்த சொல்றாங்க. உண்மையிலே இந்த கட்சிக்கு துரோகம் இழைத்தது யாரு கேள்வி வருகிறது. சேவைக்கு நோபல் பரிசு மிக விரைவில் எடப்பாடியாருக்கு கிடைத்தாலும் அது ஆச்சரியப்படுறதுதான். அவருடைய வாக்கு பொன்னாகட்டும், சேவைக்கு நோபல் பரிசு கிடைக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சேவைக்கு தான் கொடுப்பாங்களே தவிர துரோகத்துக்கு எங்கேயும் கொடுக்கறதா எனக்கு தெரியல. வரலாற்று அப்படி இருக்கு. அதிமுகலையும் மகன் காப்புல இவங்களோட தலையீடெல்லாம் இருக்கு அப்படின்னு செங்கோட்டையன் கடையில பேசல. ரெண்டு பேருமே பேசிய முதல்வரும் பேசியிருக்கிறாரு. யார் என்ன மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதி மக்களாட்சியை மலர செய்த புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் ஜனநாயகத்தை மலர செய்வதற்காக, டெமோக்ரஸியை மலர செய்வதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இப்போது தேர்தல் களத்திலே நிற்கிற போது எல்லோரும் அவர்களுக்கு உதவியாக இருப்பார். இப்ப இவங்க இருக்கிறாங்க, மன்னார் இருக்கிறாரு, அவர் திருமணம் நடத்துறாங்க, எல்லாரும் உதவியா இருக்கிறாங்க. அந்த திருமணம் வீட்டார்களுக்கு இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப நான் அவருக்கு உதவியா இருக்கிறேன். ஆனா உடனே இவருக்கு நான் வாரிசுன்னு சொல்லிட முடியும். உதவியா இருப்பது என்பது வேறு, வாரிசாக இருப்பது என்பது வேறு. புரட்சி தமிழக எடப்பாடியாருக்கு தமிழ்நாடே அவருக்கு உதவி முன் வருகிற போது அவர் பெற்றெடுத்த பிள்ளையாக இருப்பவரும் உதவ முன் வருவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அவருடைய பணியில அவருடைய ஏன்னா காலையில இருந்து தந்தை என்ன செய்யறாரு, காலையில அவருடைய பணிகள்ல உதவியா இருக்கிறது எந்த இலக்கணத்திலையும் தவறோ சட்டவிரோதமோ கிடையாது. அந்த வகையில இருக்கக்கூடியதை அவர்கள் வேறு பார்வையில பார்த்தா அதற்கு நம்ம பொறுப்பாக முடியாது. ஆகவே இதையெல்லாம் அதுதான் சொல்றேன்ல, இன்னைக்கு புரட்சி தமிழக எடப்பாடியாரை முதலமைச்சர் அணியை அமர்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானித்திருக்காங்க. அதை திசை திருப்புகிற வேலையைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அஜெண்டா, அவருடைய தேர்தல் வியூகத்துல இன்னைக்கு போட்டு அவரும் குழம்புகிறாரு, எல்லாத்தையும் குழப்புறாரு. ஒரு தெளிவான பாதையோட அவர் பயணித்தால் அவர் அரசியல் பயணம் என்பது கேள்விக்குறி ஆகாது. இல்லை என்று சொன்னால் முதலமைச்சருடைய அரசியல் பயணம் கூட கேள்விக்குறி ஆகும். மணி, நீங்க தமிழ்நாடுடைய தீர்ப்பை எடுத்து பாருங்க. எப்போ தேர்தல் இருந்தாலும் நீங்க எடுத்து பாருங்க. 91ல எடுத்து பாருங்க. நான் சொல்றது சமீப காலங்களில் 91 இருந்து 2021 வரைக்கும் பாருங்க. ஒரே மாதிரிதான் மக்கள் தீர்ப்பளிப்பாங்க. இதுல பிரிவினையே கிடையாது. சோழ மண்டலம் என்ன, பாண்டிய மண்டலம் என்ன, அதியமான் கோட்டை என்ன, மத்திய மண்டலம் என்ன, இதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே தீர்ப்பு தான் அளிப்பாங்க. ஒரு முடிவு எடுத்துட்டா அது தீர்க்கமா இருக்கும். இப்ப மக்கள் முடிவு எடுத்திருக்கிறாங்க. திமுகவுடைய வாரிசு அரசு, குடும்ப அரசியல், மன்னர் ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும். புரட்சி தமிழக எடப்பாடி தலைமையில ஜனநாயக ஆட்சி மலரணும் அப்படின்னு தீர்க்கமா முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதற்கு இன்னைக்கு அவருக்கு உளவுத்துறை கையில் வச்சிருக்காருல, அவர் தெரியுங்கிறாங்க. அதனால இந்த பதட்டம், இந்த நடுக்கம். அதுல நீங்க சொன்ன மாதிரி ஆலோசனை கூட்டம் வந்தவங்களுக்கு எல்லாம் வேணும்னா நீங்க பட்டம் சுட்டிக்கீங்க. அதுல யாரும் ஆட்சேபனை நாளைக்குதான் திருத்தமே ஆரம்பிக்க போறாங்க. அதுதான் இனிமேல என்னன்னு நமக்கு தெரியும். அங்க இப்படி நடந்துச்சு, இங்க இப்படி நடந்துச்சு, இங்க இப்படி நடந்துச்சு, தமிழ்நாட்டுல எப்படி நடந்துச்சு பார்த்துட்டு நம்ம சொன்னோம்னாதான் அது தெளிவா இருக்கும். அதனாலதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவுல புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் மிக தெளிவாக இந்த சீர்திருத்தம் என்பது நியாயமான வாக்காளர் பட்டியல். உங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கணும்ல, இருக்கணுமா வேணாமா, இறந்தவங்க நீக்கணுமா இல்லையா, டெத் ஷெட்யூல் கொடுத்துட்டே நீக்காதவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அதுக்கு இது ஒரு வாய்ப்பு தானே. அது பயன்படுத்துறதுல அரசியல் கட்சிக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. எத்தனை முறை தேர்தல் ஆணையம் வாய்ப்பு கொடுத்தாலும் பொது வாழ்க்கையில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அதை பயன்படுத்தி கொண்டால்தான் நமக்கு நியாயமான வாக்காளர் பட்டியல், சுதந்திரமான வாக்காளர் பட்டியல் கிடைக்கும். முதல் நாள் வரைக்கும் திருத்தலாம் தலைவரை. இதுல என்ன கஷ்டம்? தேர்தலுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம்ல கவலைப்படணும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு தேவை வாக்காளர் பட்டியல்ல குமாருக்கு ஓட்டு இருக்கா, ஜெகனுக்கு ஓட்டு இருக்கா, மணிக்கு ஓட்டு இருக்கா, செல்வகுமாருக்கு ஓட்டு இருக்கா, உதயகுமாருக்கு ஓட்டு இருக்கா, ராமகிருஷ்ணனுக்கு ஓட்டு இருக்கா, பாலுக்கு ஓட்டு இருக்கா,
தலைவர் இங்க இருக்காரு, நான் சொன்ன விளம்பரப்படுத்தி விட்டுருவீங்க. அதனால யாருக்கு ஓட்டு இருக்கு, யாருக்கு ஓட்டு இருக்கு, இதை நீங்க பார்த்து தானே சொல்ல முடியும். நீங்க இறுதி பட்டியல் வந்து எப்போ கொடுக்குறாங்க? ஜனவரி பிப்ரவரியில கொடுக்குறாங்க. அப்போ நீங்க முறையிடலாமே. ஒரு தேர்தல் பணி வந்து ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தல் பணியவே செய்யக்கூடாதுன்னு சொல்றது எந்த ஜனநாயகத்துல, எந்த சுதந்திர நாட்டுல இது என்ன ஒரு அட்ராசிட்டியா இருக்கு? நன்றி, வணக்கம். செங்கோட்டையின் பின்புலத்துல பாஜக தான் இருக்கு, ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட்ல தான் அவரும் இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறாரு அப்படின்னா உங்க பின்புலத்துல யாரு இருக்கா? நான் செங்கோட்டை எனக்கு தெரியாதுல்ல. எனக்கு எப்படி தெரியும்? உங்க பின்புலத்துல யாரு இருக்காரு எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா குருமூர்த்தி என்ன சொல்றாருன்னா மணி பின்னாடி யாரு இருக்காருன்னே எனக்கு தெரியாது. அவர் பின்னாடி இவர் பின்னாடி யாரு இருக்காரு? ஜெகன் பின்னாடி யாரு இருக்காரு எனக்கு தெரியாது. மணிக்கு பின்னாடி யாரு இருக்காருன்னு தெரியாது. ஹரிக்கு பின்னாடி யாரு இருக்காருன்னு தெரியாது. நெல்லை பாலுக்கு பின்னாடி யாரு இருக்காரு எனக்கு தெரியாது. பக்கத்துல நிக்க மாமா வாங்க மாமா, ரவிக் மாமா பின்னாடி யாரு இருக்காரு எனக்கு தெரியாது. பக்கத்துல இருக்கிற இவர் பின்னாடியே யாரு இருக்காரு எனக்கு தெரியாது. அவருக்கு பின்னாடி யாரு இருந்தா எனக்கு என்ன? நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.